அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையில் IPS படித்த அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டது கோமாளித்தனம் என்று இந்து முன்னேற்றக் கழகத்தின் மாநில தலைவர் கோபிநாத் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் இந்து முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 1ஆம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா மற்றும் 63 நாயன்மார்கள் விழா கல்லூரி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்து முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான கோபிநாத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு பூஜை மற்றும் தவில் நாதஸ்வர நிகழ்ச்சி, பரதநாட்டியம் போன்றவை நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவர் கோபிநாத், இந்துக்களை பற்றி தவறாக பேசுபவர்கள் மற்றும் இந்துக்களை மதிக்காதவர்கள் அடுத்த முறை ஆட்சியை பிடிக்க முடியாது என்று சாடினார். மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சினையில் சரியான முறையில் தமிழக அரசு புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு, மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்ட பொழுது கண்டனத்தை பதிவு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழகத்தில் கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்டதற்கு எவ்வித கண்டனத்தையும் தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் கல்லூரிகளில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் அதிகப்படியான கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையடி செயல்பாடு இந்து அமைப்புகளுக்கு ஏற்பட்ட கேவலம் என்று கடுமையாக விமர்சித்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து மக்களுக்கு நல்லது செய்தது போல இருக்கும், ஆனா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இதை வன்மையாக இந்து முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்துக்களை பற்றி தவறாக பேசுபவர்களும் இந்துக்களை மதிக்காதவர்களும் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோடைய வழக்கு ரொம்ப கேவலமானது. இதை நான் போலீஸெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு வழக்கறிஞர் என்பதால இது ஒரு விபத்து மாதிரி நடந்திருக்குது. ஆனால் அதை சரியான முறையில் காவல்துறையினர் புலன் விசாரணை செய்யணும். அதற்கு அரசாங்கம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நம்ம கனிமொழி அவர்கள் மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டதுக்கு மெழுகுவர்த்தி எடுத்துட்டு போனாங்களே, எங்க அண்ணா யூனிவர்சிட்டியில மெழுகுவர்த்தி எங்க கடையில விற்கலையா, இல்ல அவங்க வாங்குவதற்கு தயாராக இல்லையா? அதனால ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் பெண்ணையும் வைத்து தமிழர்களையும் இந்துக்களையும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எந்த கட்சியும் ஏமாற்ற வேண்டாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். IPS படித்த அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டது ஒரு கோமாளித்தனமான விஷயம் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் அவர் IPS படிச்சிருக்கிறாரு. ஜனநாயக முறைப்படி இதை நீதிமன்றத்தில் போய் அவர் பார்த்திருக்கலாம், அல்லது ஒரு மக்கள் மன்றத்தில் பார்த்திருக்கலாம். ஒரு பாமர மனிதரை போல சட்டையை கழித்து கொண்டு வேட்டியை கட்டி கொண்டு சாட்டையால் அவர் அடித்துக் கொள்வது இந்து அமைப்புக்கு எங்களுக்கும் ஒரு கேவலம் தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் காலங்களிலே இந்துக்களை கொச்சைப்படுத்துவதும் இந்துக்களை மதிக்காமல் போவதையும் நாம் அனுமதிக்க மாட்டோம். சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தாலும் கூட இன்னமும் உளவுத்துறையை முடிக்க விட்டு அனைத்து சம்பவங்களையும் தடுப்பதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.